ஹலோ, வாங்க. பாதாம் பருப்பு வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன், எடுத்துக்கிடுவோம். தோலை உரிச்சிக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். தோலை உரித்து அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். வெந்நியை வச்சு ஊற்றி வச்சேன், அதுதான் தோலை எடுக்க முடியும். வரேன், உரிச்சிட்டு பார்ப்போமா? உரிச்சு எடுத்துட்டேன், போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வச்சுருக்கேன். இந்த அரைச்சி காஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன முறுக்கெலாம் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ பாதாம் முறுக்கு போடுறோம். இதை போடுவோம். அரைச்சி கந்தாச்சு. வரேன், சவுப்பு போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறோம், பிணைஞ்சிட்டு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சிட்டு பார்ப்போம். இந்த வரேன். நான் அழகாக பிணைஞ்சி வச்சுட்டேன். நம்ம என்ன செய்கிறோம், போய் சுடுவோம். முறுக்குலாம் நிறைய போட்டிருக்கேன், ஆனால் இதை நான் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இப்போ செய்கிறேன். பார்ப்போமா? எண்ணெய் கொதிக்க வச்சுக்கிறோம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், புளிஞ்சு வச்சுருக்கேன். 2 போடுவோம். பார்ப்போம். சுட்டுருச்சு எண்ணெய். உடையுது பார்ப்போம். 2 போட்டு எடுப்போம். வாரேன், புளிஞ்சு வச்சுக்குவோம். அது கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்கும். பார்ப்போம், சுடட்டு பார்ப்போம். பாதாம் நல்லா வேட்டும். நல்லா வெந்தால் தான் முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுட்டு பார்த்துட்டு முதல்ல அப்புறமேட்டு தான் சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு போடுறேன். நான் முறுக்கெலாம் போட்டிருக்கேன். எடுத்துட்டு போடுவோம். இது ஒட்டத்தினால செல்லில் பிடிக்கிறதுனால நம்மளே தானே பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் புளிஞ்சு போட்டுட்டு தான் பார்க்க முடியும். நல்ல வேகத்தை எடுத்துருவோம். வந்துருக்கு அப்போதே ஓட்டை. போடுவோம். ஒன்று பொழுது வச்சுருக்கேன், இன்னொன்று புளிஞ்சு போட்டுக்குவோம். பார்ப்போம். தீ நல்லா ஓலை வச்சுட்டா மடன்னு பிடிச்சிது. இல்லைன்னா அப்படியே பம்மிக்கிட்டு போகும். எடுத்துருவோம்.
எடுத்துக்கிறோமா. இது முதல்ல போட்டது எப்படியாவது பிரட்டி வரும். வேகட்டும், நல்லா வேகட்டும். சுட்டு வச்சுருக்கோம். வெளியே நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 300 கிராம் அரிசி மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன், கொஞ்சான உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், 3/4 கப்பு பாதாம் பருப்பு ஊற போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது நம்ம குச்சி முறுக்கு மாதிரியும் போடலாம். நான் அப்படி போடலாம்னு நினச்சேன், ஆனால் சரி சுற்றி போட்டுருவோம் அப்படின்னு முறுக்க சுற்றியாச்சு. எடுத்துருவோமா. ஒன்று சுற்றி வச்சுருக்கேன், போடுவோம். மாறேன். ஒன்றுனா தான் உழுது வரணும். நல்லா வேகட்டும். வேகட்டும். நல்லா தான் சுட்டு வச்சாச்சு. பார்ப்போம். எடுத்துக்கோங்க. வேகட்டும், எடுத்துருவோம். போட்டுருவோமா. இப்படி சாய்வாக சரி எடுத்துகிட்டு பார்ப்போமா.